மாங்காய்லாம் நல்லா விளைஞ்சிச்சு. அதனால் இப்போ நாங்கள் பறிக்க போகிறோம். நேரம் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா மஞ்சள் கலரில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் கொஞ்ச நாள் ஆனால் பழுத்துடும். அப்படியே உள்ளே போட்டு கோணி பையில் போட்டு வச்சா பழுக்க ஆரம்பிச்சிடும். இதோ இங்கே இருக்குது, இதை பறிச்சிடலாம். நமக்கு எட்டுற வரைக்கும் கையில் நம்ம பறிச்சிடுவோம். மாங்காய் வந்து கீழே விழாமல் பறித்தாதான் பழுக்கும்போது நல்லா அடிபடாமல் பழுக்கும். இல்லைன்னா அப்படியே கருப்பாக போயிடும். இதை பறிச்சிடலாம். இதை கொஞ்சம் அப்படியே கொம்பு வச்சு இது இழுத்து விடுங்க அந்த கிளையா. நான் எடுத்துடுறேன். அணில் வேறு கடிச்சு கடிச்சு போட்டுருது நிறைய. எது எங்கே இருக்கா? இந்த இருக்குது நான் பார்க்கவே இல்லை. அதில் இருக்கா? அந்த கிளையை எடுக்க முடியுமா? இழுத்து பார்த்தா எடுக்க முடியுமா? பெருசாக ரொம்ப நம்மளால் இழுக்க முடியாது. இழுத்து அந்த கிளை உடஞ்சிரும். எடுக்க முடியுமா? இருங்க நான் அப்படியே எடுத்துடுறேன். அப்படியே பிடிச்சிடுங்க. ஐயோ, கீழே விழுந்துருச்சு. 2 விழுந்துடுது கீழே விழுந்து அடிபட்டாலுமே சரியாக பழுக்காது. அதை வந்து நம்ம குழம்புக்கு எதாவது போட்டுக்கிட வேண்டியதான். இல்லை ஆமாம், கீழே விழுந்துருச்சு. இதே ஊறுகாய் மாதிரி போடலாம். அடிப்பட்ட மாதிரி கைக்கு கீழே கைக்கு எட்டுற வரைக்கும் உள்ளதெல்லாம் நாங்கள் பறிச்சிட்டோம். இப்போ பறிச்சுட்டு இப்போ இதை வந்து தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறதுனா கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத நான் பழுக்க வச்சுக்க போகிறேன். பழுக்க வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து சாம்பார் போட்டுக்கலாம், ஊறுகாய் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படியே 2 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துகிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி வடித்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் அதோட சர்க்கரை ஆட் பண்ணணும். சர்க்கரை ஆட் பண்ணி 2 நாள் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3வது நாள் வந்து நம்ம எடுத்து சர்க்கரை பாகுலேருந்து எடுத்துகிட்டு அதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இனிப்பு மாங்காய் வத்தல் வந்து ரெடி ஆகிடும். அது வந்து நம்ம எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ மாங்காய் வந்து நம்ம சீசன் இல்லாத டைமுக்கும் நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து மஞ்சள் கலராக வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் இதெல்லாம் சீக்கிரம் பழுத்துரும். நம்ம அரிசிலையும் போட்டு வைக்கலாம், இல்லை கோணி பை இருந்தாலும் அதுலேயும் போட்டு வச்சோன்னா பழுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம மருந்து வைக்காமல் பழுக்க வைக்கிறதுனால இது ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. இப்போ நம்ம கடைகளில் வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா மருந்து வச்சு பழுக்க வைப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல். இது வந்து நம்ம இயற்கையாகவே ஆர்கானிக் முறையில் நமக்கு இது கிடைக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானது. நமக்கு உடம்புக்கு கெடுதல் கிடையாது. நம்ம எவ்வளவு நாள் இதை மாம்பழம் சாப்பிட்டுக்கலாம். மாம்பழம் சாப்பிட்டா ஹீட்டுன்னுவாங்க. ஆனால் இந்த பழம்லாம் நம்மளா வீட்டில் உள்ளது சாப்பிட்டோன்னா நமக்கு அப்படிலாம் ஹீட் ஆகாது. நல்லதாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இது மாங்காவை பிடிக்குன்றவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
வந்திருக்கு. இந்த பிரண்டையும் கட் பண்ணிக்கிறேன். இந்த பிரண்டை வந்து நம்ம எலசாக இருக்கதை நம்ம கட் பண்ணிக்கணும். அதை தான் நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தான் இருந்தது. இது வந்து துவையல் அரைச்சிடலாம். இதை எலசாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு அது கூட வந்து கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த பிரண்டையும் போட்டு நல்லா வதக்கி நம்ம துவையல் அரைச்சி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது, எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பிரண்டை நம்ம இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சீத்தாப்பழமும் மரத்தில் வந்து விளைஞ்சது இருக்குது. அதை நல்லா அப்படியே பறிச்சுக்கிறேன். இது நம்ம விளைஞ்சது எப்படி தெரியும்னா, இந்த கேப் வந்து அதிகமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கலரும் மஞ்சளாக தெரியும். இது கொஞ்சம் விளையலை. அந்த சைடு இருக்கிறதுல கொஞ்சம் எட்டாவது சைஸில் நான் இதை இழுத்து தான் பறிக்கணும். இது விளைஞ்சிருக்கு, அதை தான் பறிக்க போகிறேன். இந்த அப்படியே இழுத்து பறிச்சிட்டேன். இல்லை நிறைய வெள்ளைப்பூச்சிலாம் இருக்குது. இந்த வெள்ளைப்பூச்சி வந்து அப்படியே ப்ரஷ் போட்டு எடுத்துடணும், வாஷ் பண்ணி எடுத்துடணும். அப்படியே வச்சோன்னா நல்லா பழுத்துரும். அது கீரை வந்து சமைக்கிறதுக்காக கொஞ்சம் கீரை எடுத்துக்கிறேன். நல்லா இலசான இலையாக இருக்குது. இலசான இலையை செய்யும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் கீரை. முருங்கை வந்து நம்ம எப்போவுமே உடச்சி தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்ல புதுசாக கிளைகள்லாம் வளரும். முருங்கையை முறித்து வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது உடச்சி வளர்க்கணுன்னு. ஏன்னா அப்படியே ஹைட்டாக விட்டோன்னா அது காற்றுல உடஞ்சி போயிடும். அதனால் நம்மளே அப்பப்போ உடச்சி எடுத்து வளர்க்கும்போது ஃப்ரெஷ்ஷான இலையும் கிடைக்கும், நமக்கு நல்ல காயும் வரும். கீரை வந்து சமைக்கிற அளவுக்கு நான் எடுத்துட்டேன். இப்போ முருங்கைக்காய் ஒன்று பறிச்சிக்கலான் இருக்கேன். முருங்கைக்காய் இந்த விளைஞ்சிருக்கு. இன்னும் விளையணும். நான் விளைஞ்சதை பார்த்து எடுக்கிறேன். அது ஹைட்டாக இருக்குது. கொம்பு வச்சு தட்டி எடுக்கணும். இது ஒன்று நல்லா விளைஞ்சிருந்தது, அதனால் இது ஒன்று மட்டும் போதுன்ட்டு எடுத்துருக்கேன். ஸோ மாங்காய் 1-3 பறிச்சுக்கிட்டேன். இது வந்து நான் சீத்தா வந்து ஏற்கனவே பறித்து வச்சு பழுத்துருச்சு. நல்லா அது பாருங்கள் அமுங்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி கார்டனுடைய கலெக்ஷன். தோட்டத்துலேருந்து பறித்தது எல்லாமே.